Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Python program to read a character and print the same. ஸோ கீபோர்ட்ல இருந்து ஒரு கேரக்டரை ரீட் பண்ணி அதை அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை பத்தி நம்ம சம் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் கொடுத்துக்கலாம் யூசிங் கமாண்ட் லைன். So command starts with a hash symbol in Python. So Python language ல ஒரு command வந்து hash symbol அதுல தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் hash அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி டெஸ்கிரிப்ஷனை சிங்கிள் லைன்ல கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ நம்மளோட ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ hash அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏத்தாப்புல சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் டு ரீட் எ கேரக்டர் அண்ட் print the same. ஒரு கேரக்டர் வேரியபிளை ரீட் பண்ணி அதையே அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படிங்கறத நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமுக்கு ஒரு கேரக்டர் தான் இன்புட்டா வேணும். ஸோ அப்போ கீபோர்ட்ல இருந்து நான் இப்போ ஒரு கேரக்டரை இன்புட்டா ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ இன்புட் ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் எ கேரக்டர். அப்போ நான் இப்போ ஒரு கேரக்டர் இன்புட்டை ரீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பைத்தான் லாங்குவேஜில் இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. ஸோ இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோன்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். இப்போ ஒரு கேரக்டர் இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு இன்புட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். ஸோ இப்படி கொடுத்தாலே இன்புட் ஃபங்க்ஷன் கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணிடும். அதை ஒரு வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணணும். நான் இப்போ ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன். தென் சிமிலர்லி இதே இன்புட் ஃபங்க்ஷன்ல நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இப்போ என்டர் எ கேரக்டர் அப்படிங்கிற ஒரு மெசேஜை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதை இன்புட் ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும் என்டர் எ கேரக்டர் அப்படின்னு. அது டிஸ்பிளே ஆன உடனே தான் நான் ஒரு கேரக்டர் லிட்டரலை இன்புட்டாக கொடுப்பேன். அதை ரீட் பண்ணி அதை கேரக்டராகவே கொண்டு ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணிடும். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா நம்ம எந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்றேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நமக்கு ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி என்டர் எ கேரக்டர் அப்படிங்கிற ஒரு மெசேஜை முதல்ல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். என்டர் எ கேரக்டர்னு கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் எ கேரக்டர்னு ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆன உடனே நான் ஒரு கேரக்டர் லிட்டரலை ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் இப்போ இ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கிற கேரக்டர் ரீட் ஆகி அது இன்புட் ஃபங்க்ஷனில் போய் ஸ்டோர் ஆகிரும். ஸோ அதை இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இதை நான் ஒரு வேரியபிளில் கொண்டு அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணுறதுக்காக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன்.
வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ நான் ஏ அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேம் ஃபங்க்ஷனில் சேம் ஸ்ட்ரிங்காக அப்படியே கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் எ கேரக்டர் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பெரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் எ கேரக்டருங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆனவுன்னா ஒரு கேரக்டரை நான் இன்புட்டாக கொடுக்கணும். நான் இப்போ ஈங்கிற கேரக்டரை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர் கொடுத்தோம்னா அந்த ஈங்கிற கேரக்டர் இப்போ ரீட் ஆகி ஏங்கிற வேரியபிளில் போய் அசைன் ஆயிரும். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம ஒரு கேரக்டர் லிட்டரலாக ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அதை அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேஷ்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் த கேரக்டர். இப்படி ஒரு டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்ம இப்போ அவுட்புட்டில் அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ண போகிறோம். பைத்தானில் நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதில் செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலேயே நம்ம பெரான்திசிஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி பெரான்திசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பெரான்சிசிஸ் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதில் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் நான் த என்டர்டு கேரக்டர் இஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள த என்டர்டு கேரக்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சிமிலர்லி இதை டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், பெரான்சிசிஸ் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். பெரான்சிசிஸ்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ஸோ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். Then to combine a text and a character variable, Python uses the comma character. Comma character யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் நம்ம கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நமக்கு இப்போ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். ஸோ சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டெக்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா அதுக்கு பக்கத்துல அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டும் நம்ம கொடுத்த அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு த என்டர்டு கேரக்டர் இஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் கமா கேரக்டர் யூஸ் பண்ணி ஏ அப்படிங்கிற வேரியபிளை கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஏங்கிற வேரியபிள்ல தான் நான் கீபோர்ட்ல இருந்து ஒரு கேரக்டர் லிட்டரலா ரீட் பண்ணி அதில் அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஏயை நான் இப்போ அந்த டெக்ஸ்ட் கூட கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு இப்போ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி த என்டர்டு கேரக்டர் இஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கம்பைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஏங்கிற வேரியபிளில் தான் இன்புட்டை ரீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஏங்கிற வேரியபிளை நான் இதில் கம்பைன் பண்ணிக்கிறேன். தென் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா த என்டர்டு கேரக்டர் இஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தென் ஏங்கிற வேரியபிள்ல நம்ம என்ன வேல்யூ வச்சிருந்தோமோ அந்த வேல்யூ கம்பைன் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஈங்கிற வேல்யூ தான் அசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வேல்யூ இப்போ அவுட்புட்ல கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் டு ரீட் எ கேரக்டர் அண்ட் பிரிண்ட் த சேம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.